உலகளவில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ள இஸ்ரேல் காசா மோதல், அடுத்து இஸ்ரேல் ஈரான் தற்காலிக மோதல் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போரில் தற்போது பெரும் பீதிக்குள்ளாகி இருப்பது இரு மாபெரும் போர்களே. ஒன்று இஸ்ரேல் ஈரான் மோதல் எந்த நேரத்தில் ஏற்படுமோ என்ற அச்சம், மற்றது உக்ரைன் ரஷ்யா போரில் எது வேணுமென்றாலும் எப்போது நடக்கும் என்ற அச்சம். இவற்றில் இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஒரு திருப்பு முனையாக அமெரிக்காவை விட்டு ஈரானுடன் சேருகிறதா சவுதி என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இவை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். காசா மீது இஸ்ரேல் போர் நடத்தி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் மீது போர் நடத்த ஈரான் தயாராக உள்ளது. இந்நிலையில் தான் இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவை விட்டுவிட்டு ஈரானுடன் கைகோர்க்க வாய்ப்புள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விரைவில் மூன்றாம் உலகப் போர் தொடங்குகிறதா என்ற பெரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது. பலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய பிறகு இந்த போர் தொடங்கியது. கடந்த 10 மாதங்களாக போர் நடந்து வரும் நிலையில் காசாவில் சுமார் 40,000 பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த போர் விவகாரம் தற்போது உலகப் போருக்கான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இஸ்ரேல் என்பது கிறிஸ்தவ நாடாகும். காசாவை உள்ளடக்கிய பலஸ்தீனம் இஸ்லாமிய நாடாகும். இந்நிலையில் தான் காசா மீதான போர் நடவடிக்கையை இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்று பிற நாடுகளைப் போல் இஸ்லாமிய நாடுகள் தொடக்கம் முதலே கூறி வருகின்றன. ஆனால் இஸ்ரேல் போரை கைவிடவில்லை. காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலுமாக அழிப்போம் என்று இஸ்ரேல் சூளுரைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனை ஈரான் கடுமையாக கண்டித்துள்ளது. மேலும் போரை கைவிடாவிட்டால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அறிவித்தது. அது மட்டுமின்றி இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் லெபனான் நாட்டில் இயங்கி வரும் ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லா மூலம் ஈரான் தாக்க தொடங்கியது. அப்போது ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் கோபமான இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியேவை ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து கொன்றது. இந்த கொலையை செய்தது இஸ்ரேலின் உளவு அமைப்பு என கூறப்படுகிறது. இதனால் இஸ்ரேல் மீது ஈரான் கடும் கோபம் அடைந்துள்ளது. போரை தொடங்குவதில் உறுதியாக உள்ளது. லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு மூலம் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைக்கும் பணியில் ஈரான் செயல்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரானின் புதிய அதிபர் மசூத் பெசஸ்கியானும் கத்தார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல்தானியும் நேரில் சந்தித்து பேசியுள்ளனர். இந்த மீட்டிங் என்பது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நடந்தது. ஈரானின் புதிய அதிபராக மசூத் பெசஸ்கியான் தேர்வான பிறகு கத்தார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல்தானி அங்கு முதல் முறையாக சென்ற நிலையில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது. அப்போது போர் நிறுத்தம் தொடர்பாக கத்தாரின் நடவடிக்கையை ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் பாராட்டு தெரிவித்தார். இந்த வேளையில் இஸ்ரேலின் போர் குற்றத்தை தடுக்க வேண்டும், இதற்காக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் பிற நாடுகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று தெரிவித்தார். அதேபோல் கத்தார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல்தானியும் இஸ்ரேலின் நடவடிக்கையை கண்டித்தார். மேலும் சர்வதேச நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் தான் தற்போது புதிய திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைகிறதா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சவுதி அரேபியா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கடந்த 25ஆம் தேதி தான் தொலைபேசியில் பேசினர். அப்போது இஸ்ரேல் காசா இடையே நடக்கும் போர் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். அதன் பிறகு தற்போது ஈரான் கத்தார் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி இஸ்ரேல் நாட்டின் ஜெருசலேமில் அல் அக்ஷா மசூதி பகுதியில் யூதர்கள் பிரார்த்தனை செய்யும் வகையில் கிறிஸ்தவ தேவாலயம் கட்ட இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடாமர் பென்குவிர் கூறியுள்ளார். இதனை சவுதி அரேபியா கண்டித்துள்ள நிலையில் அது பற்றியும் ஈரானுடன் விவாதித்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் சேர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஈரானை விட அமெரிக்காவுடன் சவுதி அரேபியா நெருக்கம் காட்டி வரும் நிலையில் தற்போது சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேசி இஸ்ரேல் விவகாரம் குறித்து பேசியுள்ளார். இதனால் இஸ்ரேல் விவகாரத்தில் அமெரிக்காவை விட்டு விலகி ஈரானுடன் சவுதி அரேபியா கைகோர்க்கிறதா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது. தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ள நிலையில் சவுதி அரேபியா ஈரான் பக்கம் சாய்ந்தால் அது இஸ்ரேலுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அது மட்டுமின்றி இஸ்ரேல் மீது போர் தொடுக்க தயாராக உள்ள ஈரானுக்கு சவுதி அரேபியாவின் ஆதரவு என்பது பெரிய பூஸ்டாக அமையும். அதேபோல் அல் அக்ஷா மசூதியில் தேவாலயம் கட்டுவது தொடர்பான இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென்குவிரின் கருத்தை
ஜோர்டான் நாடும் விமர்சனம் செய்துள்ளது. ஜோர்டானும் இஸ்லாமிய நாடாக உள்ளது. இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றாக இணைகிறதா, அப்படி இணைந்து ஈரானுக்கு சப்போர்ட் செய்து இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது நடக்கும் பட்சத்தில் நிச்சயம் அது மூன்றாம் உலகப் போராக மாறலாம் என்பதால் பெரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹமாஸின் பிடியில் இருந்த பணைய கைதியை மீட்டது இஸ்ரேல். இந்த விடயம் ஹமாஸை மேலும் பலவீனப்படுத்தியுள்ளது. காசாவுக்குள் கடந்த அக்டோபரில் நுழைந்து அதிரடி தாக்குதல் நடத்திய ஹமாஸ் 250 பேரை பணைய கைதியாக பிடித்து சென்றது. ஹமாஸின் பிடியில் இருந்த ஹைத் ஃபர்ஹான் அல்-ஹாடி எனும் பணைய கைதி தெற்கு காசா பகுதியில் ஒரு சிக்கலான நடவடிக்கையில் மீட்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. இஸ்ரேலிய அரசாங்கத்தின் ராணுவ வானொலி வலையமைப்பு காசாவில் உள்ள ஹமாஸ் சுரங்க பாதைகளில் பரந்த வலையமைப்புக்குள் இருந்து உயிருடன் மீட்கப்பட்ட முதல் பணைய கைதி அல்-ஹாடி என்று கூறியது. 3 முந்தைய நடவடிக்கைகள் தரையில் மேலே கட்டடங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகளை மீட்டது. பின்னர் அல்-ஹாடி மற்ற கடத்தல்காரர்கள் அல்லது போராளிகள் இல்லாமல் துருப்புக்களால் சுரங்கப்பாதைக்குள் தனியாக கண்டுபிடிக்கப்பட்டதாக நெட்வொர்க் கூறியது. 52 வயதான அல்-ஹாடி இஸ்ரேலிய அரபு பெடோயின் சிறுபான்மையினரை சேர்ந்தவர். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்கப்பட்ட பல விவசாய சமூகங்களில் ஒன்றான கிப்புட்ஸ் மாகாணில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் காவலராக பணிபுரிந்து வந்தார். அவருக்கு 2 மனைவிகள் மற்றும் 11 குழந்தைகள் உள்ளனர். ஹமாஸின் பிடியில் இன்னும் 110 பணைய கைதிகள் உள்ளனர். அவர்களில் 3இல் ஒரு பகுதியினர் இறந்துவிட்டதாக நம்பப்படுகிறது. மீதமுள்ளவர்களில் பெரும்பாலானோர் கடந்த நவம்பரில் போர் நிறுத்தத்தின் போது இஸ்ரேலால் சிறையில் அடைக்கப்பட்ட பலஸ்தீனியர்களுக்கு ஈடாக விடுவிக்கப்பட்டனர். ஏராளமான பலஸ்தீனியர்களை கொன்ற 2 நடவடிக்கைகள் உட்பட மொத்தம் 8 பணைய கைதிகளை இஸ்ரேல் மீட்டுள்ளது. பல பணைய கைதிகள் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களில் தோல்வியடைந்த மீட்பு முயற்சிகளிலும் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கூறியது. இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு செவ்வாயன்று இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் புலனாய்வு சேவைகளை மற்றொரு வெற்றிகரமான விடுதலை நடவடிக்கைக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார். மேலும் அவரது நிர்வாகம் கடத்தப்பட்ட எங்கள் அனைவரையும் திருப்பி அனுப்ப அயராது உழைக்கும் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்கா, எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் பல மாதங்களாக நீடித்த போர் நிறுத்தத்திற்கு ஈடாக மீதமுள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கான ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நடத்த முயன்றன. அந்த பேச்சுவார்த்தைகளின் சமீபத்திய சுற்று வார இறுதியில் கெய்ரோவில் சிறிது முன்னேறவில்லை. ஆனால் இஸ்ரேல் பேச்சுவார்த்தையில் உறுதியாக இருப்பதாக கூறியது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிணை கைதிகளின் குடும்பத்தினரிடமிருந்தும் பெரும்பாலான இஸ்ரேலிய பொதுமக்களிடமிருந்தும் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு அவர்களை வீட்டிற்கு அழைத்து வர ஹமாஸுடன் இன்னும் ஒப்பந்தம் செய்யவில்லை. இஸ்ரேலிய ராணுவத்தால் மீட்கப்பட்ட அல்-ஹாடி இஸ்ரேலில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவரது பெரிய பெடோயின் அரபு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவரது படுக்கைக்கு அருகில் மகிழ்ச்சியுடன் மீண்டும் இணைந்தனர். பணைய கைதி மீட்பு 10 மாத போருக்கு பிறகு இஸ்ரேலியர்களுக்கு ஒரு உற்சாகத்தை அளித்தது. ஹைத் ஃபர்ஹான் அல்-ஹாடி மீட்கப்பட்ட தெற்கு காசா சுரங்க பாதையில் மேலும் சில பணைய கைதிகள் தீவிரவாதிகள் மற்றும் வெடிபொருட்களுடன் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. திடீரென்று கதவுக்கு வெளியே யாரோ ஹீப்ரு பேசுவதை நான் கேட்டேன். என்னால் அதை நம்ப முடியவில்லை என்று அல்-ஹாடி இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாகிடம் தனது மருத்துவமனை படுக்கையிலிருந்து தொலைபேசி அழைப்பில் கூறியுள்ளார் என்று ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. அல்-ஹாடியை மீட்கும் போது முந்தைய நடவடிக்கைகளின் போது கற்றுக்கொண்ட பாடங்களை பயன்படுத்தியதாக ராணுவம் கூறியது. முன்னதாக போரின் போது காசாவிற்குள் 3 பணைய கைதிகளை எதிர்கொண்ட இஸ்ரேலிய துருப்புக்கள் தீவிரவாதிகள் என நம்பி தவறுதலாக அவர்களை சுட்டுக் கொன்றனர். காசாவில் இன்னும் 108 பணைய கைதிகள் இருப்பதாகவும் அவர்களில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் இஸ்ரேல் நம்புகிறது. உயிருடன் மீட்கப்பட்ட 8 பணைய கைதிகளில் அல்-ஹாடியும் ஒருவர் என்றும் நிலத்தடியில் இருந்து மீட்கப்பட்டவர்களில் முதன்மையானவர் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரியின் கூற்றுப்படி 326 நாட்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது அல்-ஹாடி பல இடங்களில் அடைக்கப்பட்டார். இஸ்ரேலிய ராணுவத்தால் வெளியிடப்பட்ட காட்சிகள் அல்-ஹாடி மீட்புக்கு பிறகு சில நிமிடங்களை காட்டியது. சவரம் செய்யப்படாத மற்றும் வெள்ளை நிற டேங்க் டாப் அணிந்த அவர் ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன் ராணுவ வீரர்களுடன் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தார். அவர் உடல் மெலிந்து காணப்பட்டாலும் அவரது உடல் நிலை சீராக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவரது சகோதரர்களில் ஒருவர் அல்-ஹாடியின் கைக்குழந்தையை பிடித்து வைத்திருந்தார். அவர் சிறைப்பிடிக்கப்பட்ட போது பிறந்தார். இன்னும் அவரது தந்தையை சந்திக்கவில்லை என்று சகோதரர் கூறினார். ஹமாஸ் பணைய கைதிகளை ஒரு நீடித்த போர் நிறுத்தம், காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்புகள் திரும்பப் பெறுதல் மற்றும் உயர்மட்ட போராளிகள் உட்பட ஏராளமான பலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பதற்காக பேச்சுவார்த்தை நடைபெறும் என நம்புகிறது. கடந்த வாரம் தெற்கு காசாவில் 6 பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிய ராணுவம் மீட்ட பிறகு இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஹஹாரி மீட்பு நடவடிக்கைக்காக ராணுவம் மேலும் உளவு தகவல்களை சேகரித்து செயல்பட்டு வருவதாக கூறினார். இதனால் மீட்பு
மீட்பு பணிகள் மூலம் மட்டும் அனைவரையும் மீட்டெடுக்க முடியாது என்று அவர் கூறினார். பாதுகாப்பு மற்றும் மூலோபாய காரணங்களுக்காக படைகள் பிரதேசத்தில் இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வலியுறுத்துகிறார். ஏனெனில் பிலடெல்பி காரிடார் காசா பகுதிக்கும் எகிப்துக்கும் இடையிலான எல்லை போன்ற வழிகளை பயன்படுத்தி ஹமாஸ் மீண்டும் ஆயுதம் ஏந்துவதை தடுக்க விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேலிய படைகள் பின்வாங்காத வரை ஒப்பந்தம் செய்ய விரும்பவில்லை. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து தோல்வியடைவதற்கு இதுவே முக்கிய காரணம் என்று ஹமாஸ் கூறுகிறது. மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் ஹமாஸ் போராளிகளுடன் தொடர்ந்து போரிட்டு வருவதால் காசாவில் இருந்து மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் கட்டாயப்படுத்தியுள்ளது. இடம்பெயர்ந்த மக்களின் பெரும்பாலானோர் இப்போது மத்திய காசாவில் உள்ள தெற்கு நகரமான ஹான் யூனிஸ் மற்றும் டெய்ர் அல் பாலாவில் வாழ்கின்றனர். பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம். நழுவ விடாதீர்கள். நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய திருவிழாவில் 20/10 LED திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.